இது ஃபுல்லாக தேன் தான். இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக தேன் அதுங்க தேவைப்படும் போது சேர்த்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் துக்க மட்டும் இப்படி அழகாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக போயிடாது. இந்த பக்கம் இருக்கிற தேன் ஃபுல்லாக வெளியில் வந்து இதோட இதில் அடிச்சு கீழே போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி ஹனி ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபார்ம் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, இவரோட பேர் என்ன, ஒரு எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? பிரபு. ஓகே ப்ரோ, இந்த ஹனிபி ஃபார்ம் எத்தனை வருஷமா ப்ரோ இந்த ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நம்ம இதில் வந்து ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 2022 பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. சும்மா ஒரு பார்ட் டைம் ஜாபா ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஐடியாவா உள்ள வந்தோம். என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தோம், எதுவும் செட் ஆகலை. சரி, பி பாக்ஸ் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், நமக்கு இடம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்றதுனால ஒரு பி பாக்ஸ் சும்மா ஒரே ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சு ட்ரை பண்ணோம். நிறைய லாஸுக்கு அப்புறம் மறுபடியும் அதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பி பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 40 பாக்ஸ்க்கு மேலே நம்மகிட்ட இருக்கு, எல்லா இடத்துலையும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஹனி பி எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம், பி பாக்ஸும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கு என்ன ப்ரோ அட்வைஸ், இப்போ எப்படி வளர்த்தலாம்? புதுசாக ஹனிபி பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட இடத்த சுற்றி சோர்சஸ் இருக்கான்னு பாருங்க. ஃபுல்லாக மரங்கள் இருக்கு, பூக்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம். இல்லை பூக்கள் கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கும் போது நீங்கள் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ட்ரையல் மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா வாங்கி வைக்கலாம். இன்னும் 2 பாக்ஸ் வாங்குங்க. ஏன்னா ஒரு பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு பாக்ஸில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம், மிஸ் ஆகி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதனால 2 பாக்ஸ் வாங்கி வைங்க. ஒன்று மிஸ் ஆனால் கூட அதை வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். முக்கியமாக வாங்கும்போது சப்போர்ட் ஃபுல்லாக கொடுக்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா பி பாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எதுவும் இல்லைன்னா நம்ம அது ஃபுல்லாக லாஸ் தான் அமௌண்ட் எல்லாமே. ஓகே, பி கீப்பர்ட்ட பாக்ஸ் வாங்கும் போதே சப்போர்ட் ஃபுல்லாக பண்ணுறாங்களா, நமக்கு எதாவது டவுட்னா கிளியர் பண்ணுறாங்களா, ஃபோன் உடனே எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஹனி பாக்ஸ் வந்து யாரெல்லாம் வீட்டில் வளர்க்கலாம் ப்ரோ, யாரெல்லாம் வளர்க்க வேணாம், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு சோர்சஸ் இருக்கிறவங்க எல்லாருமே ஹனி பி பாக்ஸ் ஒரு பாக்ஸாவது வச்சு அவங்களோட வீட்டு தேவைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். 3/4 கிலோ இருந்து 1.25 கிலோ வரைக்கும் தேன் கிடைக்கும் மாதம். சீசன் ஒரு 6 மாதம் சீசனில் ஃபுல்லாக தேன் எடுத்துக்கலாம். அவங்கள வீட்டு தேவைக்கு சுகருக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் நல்லா இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். இப்போ சிட்டியில் இருக்கவங்க வளர்க்க முடியுமா, இல்லை வில்லேஜில் இருக்கவங்க மட்டும் தான் வளர்க்க முடியுமா? அந்த மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களும் வளர்த்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பாக்ஸ் வச்சு ட்ரையல் மட்டும் பார்க்கலாம், அந்த ஏரியாவில் சோர்சஸ் எப்படி இருக்குன்னு. சிட்டி சைடில் நிறைய இப்போ மரங்கள் இருக்கு, பூக்கள் நிறைய இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வச்சு எடுக்கலாம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வீட்டில் இருக்கவங்க இந்த ஹனி பாக்ஸ் வீட்டில் மெயின்டைன் பண்ணி இதில் ஏதாவது பார்ட் டைமாக இன்கம் ஏதாவது ஜென்ரேட் பண்ண முடியுமா, ஏதாவது ஐடியா இருக்கவங்களுக்கு? இன்கம் எடுக்கலாம் ப்ரோ. இப்போ ஹனி மார்க்கெட் வந்து ஒரிஜினல் ஹனிக்காக ஃபுல்லாக மார்க்கெட் இருக்கு, எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்கள் லோக்கல் சரௌண்டிங் எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஹனி நல்லா இருக்கு அப்படின்னாங்கன்னா கம்பல்சரி வாங்குவாங்க. ஓகே ப்ரோ, ஒரு பாக்ஸ் வச்சு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மந்த்லி ஒரு 10,000 50,000 வரைக்குமே உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஒரு 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் வச்சு பண்ணும்போது எடுக்கலாம். இப்போ எந்தெந்த சீசன்லாம் ஹனி வந்து நல்லா கிடைக்கும் தேனிப்பட்டி ஃபிக்ஸ் பண்ணுவோம்? இப்போ நமக்கு ஜனவரிலேருந்து சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஜனவரிலேருந்து ஜூலை வரைக்கும் ஒரு 6 மாசத்துலேருந்து 8 மாசம் வரைக்கும் அந்த ஏரியாவில் மரங்கள் இருக்கிறத பொறுத்து சீசன் வரும். அந்த டைம்ல நீங்க நல்லா ஹனி எடுத்துக்கலாம். மற்ற டைம்ல வந்து சோர்சஸ் ஹனி கிடைக்காது, அதனால கொஞ்சம் சுகர் ஃபீட் அப்படி வச்சு நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 மாசம் 4 மாசம் மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி சீசன்லாம் ஃபுல்லா ஹனி தான் இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ இது எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணது? இப்போ தேனினாவே எல்லாம் கொத்துன்னு பயந்துக்குவாங்க, அதனால வீட்டுல ஃபிக்ஸ் பண்றதுக்கே நல்லா யோசிப்பாங்க. இப்போ நம்ம புதுசா ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன ப்ரோ கைட்லைன்ஸ் இருக்கு, அது எப்படி சொல்லி கொடுப்பீங்களா? அது எப்படி? ஒன்றும் இல்லை பிரச்சனை ப்ரோ. நம்ம டாக் எப்படி வளர்த்துறோமோ பெட் எப்படி வளர்த்துறோமோ அதே மாதிரி இது வளர்த்திக்கலாம். கொஞ்சம் பயம் இருக்கும், அது நம்ம பயத்தை போக்கி வச்சு நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமருக்கு அந்த பயத்தை ஃபுல்லா போற வரைக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணி தரோம். அது வீட்லயே ஒரு பெட்டு மாதிரியே வளர்த்துற மாதிரி அவங்களுக்கு தேவையான சோர்ஸ் அவங்களே எடுத்துக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி தந்துடும், எஸ்ஆர்பியில் வாங்குறவங்களுக்கு மட்டும். ஓகே ப்ரோ, நீங்க தேவைன்னா கால் பண்ணுங்க, நாங்க வந்து பார்க்கறோம். சரி, அப்படியே ஒரு கண்டினியூ எடுத்துக்கலாம். பாக்ஸ் இல்ல எங்க பாக்ஸ் ஆல்ரெடி இருக்கு, நீங்க மெயின்டைன் பண்ணி தரீங்களா? எங்களால பார்க்க. இது என்ன ப்ரோ கண்ணாடி பாக்ஸ்ல இருக்கு, இது என்ன ப்ரோ? இது வந்து நம்ம கஸ்டமர் யாராவது வந்து பாக்குறாங்க தேனீகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பயம் இருக்கும்ல, அவங்களுக்கு போக வைக்கணும்ன்றதுக்காக வெளியில இருந்தே எப்படி எல்லாம் தேனீகள் வேலை செய்யுது, என்னென்ன அடை இருக்கு அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்மளே ரெடி பண்ணிருக்கோம். ஓகே ப்ரோ, இதே மாதிரியே தான் உங்களுக்கு மர பாக்ஸும் இருக்கும். இது வந்து மேல் மூடி, இது வந்து சூப்பர் சேம்பர். ஓகே ப்ரோ, இதுல தான் வந்து நம்ம சீசன் டைம்ல உங்களுக்கு தேன் அடை விதை இதுல கட்டி கொடுத்தோம் அப்படின்னா தேன் உங்களுக்கு ஃபுல்லா வரும். இது அப்படியே எக்ஸ்ட்ராக்டர்ல போட்டு சுத்துற மாதிரி இருக்கும். இப்போ சீசன் இல்லைன்றதுனால நமக்கு வெறும் எம்டியா தான் இருக்கு. இன்னும் 2 மாசத்துக்கு மேல ஆகும் சீசனுக்கு. இது கீழே இருக்கிறது வந்து ப்ரூட் பாக்ஸ். இதுல தான் தேனீக்கள் முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சு அடை பொரிக்கும், அடை புதுசா கட்டும். இதுல பாருங்க புதுசா இப்ப அடை கட்டி இருக்கு. இதுல கீழே இருக்கிறது எல்லாமே கூட்டு புழுக்கள், லார்வாக்கள் இதுல இருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாள் 5 நாள் இது குஞ்சு பொரிச்சு வெளியில வந்துடும். அடுத்தது பாருங்க புதுசா அடை கட்டி டெவலப் பண்ணிட்டு இருக்கு, அதை காட்டுற பாருங்க. இது புதுசா அடை கட்டிட்டு இருக்கு. இதுலதான் முட்டை வச்சுட்டு இருக்கோம் குஞ்சுக்கள்லாம். இதுல முட்டை வச்சு இது அடையை ஃபுல்லா டெவலப் பண்ணி சோர்ஸ் எப்ப கிடைக்குதோ அப்போ வந்து சீக்கிரம் அடை டெவலப் ஆகும் ஃபுல்லா. அப்படி டெவலப் ஆகும்போது இதுக்குள்ளார ஃபுல்லா தேன் முட்டை அடைப்புழுக்கள்லாம் இருக்கும். பட் இதுல இருக்கிற தேன் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இது அதுங்க சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் இந்த தேன் இந்த அடையை அப்படியே விட முடியும். நம்ம சூப்பர்ல எப்ப தேன் வைக்குதோ அப்பதான் நம்ம எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இருந்து சீசன் டைம் இல்லாதப்ப அதுங்க சாப்பிடறதுக்கு அதை விட்டுரும். அதுங்க சாப்பிடறதுக்காக தேன் அடையில இங்க மேல வச்சிருக்கு பாருங்க. நான் இன்னொரு ஃப்ரேம் காட்டுற பாருங்க. கட்டி விட்டுருங்களா?
அப்படியே பக்கத்துல வாங்க. ம். நீங்க பாருங்க இதுல ஃபுல்லா மேல வந்து தேன் தான் சேமிச்சு வைக்கும். ஒரு பார்ட்டிஷனுக்கு ஃபுல்லா தேன் மட்டும் தான் சேமிச்சு வச்சிருக்கோம். அது சீசன் இல்லாத டைம்ல சாப்பாடு வேணும்ன்றதுக்காக இதுல ஃபுல்லா தேன் சேமிச்சு வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது தான் ஃபுல்லா கூட்டு புழுக்களா இருக்கும். நம்ம சீசன் இல்லாத டைம்ல இதுல இருக்கிற தேனீக்கள் அதுக்கே சாப்பிட்டுட்டு அதுங்க வளர்ந்துக்கும். அந்த மூடி வச்சிருக்கிறது எல்லாத்துலயும் புழு இருக்கு ப்ரோ. ஆமா, இதுல எல்லாம் ஃபுல் முட்டை வச்சு உள்ள குஞ்சு இருக்கு. இன்னும் பொரிச்சு வெளியில வந்துடும் இன்னும் ஒரு வாரத்துல. ஓகே ஓகே. மேல போல எல்லா ஃப்ரேம்லயுமே இந்த புரூட் சாம்பர்ல மேல ஒரு 1 இன்ச்சுக்கு பக்கமா ஃபுல்லா தேன் மட்டும் தான் வச்சிருக்கும். ஓகே ப்ரோ. அது மட்டும் இல்லாம இந்த தேன் ஸ்டேர் பத்தாது அப்படின்றதுனால சைடுல ஒரு ஃப்ரேம்ல ஃபுல்லா தேன் வச்சிருக்கும். பாக்ஸோட ஏதாவது ஒரு சைடு ஃப்ரேம்ல ஓகே ப்ரோ அந்த அடைய ஃபுல்லா தேனா தான் வச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரேம்ல பாருங்க, இது ஃபுல்லா கூட்டு புழுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லா தேன் தான். இது பாருங்க, இது லிப் பண்ணா தேன் ஃபுல்லா இதுல இருக்கும். தெரியுதுங்களா? ஆமா ஆமா. இது ஃபுல்லா தேன் தான். இந்த ஃப்ரேம் ஃபுல்லா தேன் அதுங்க தேவைப்படும் போது சேமிச்சு வச்சுக்கும். அதுக்கு சோர்ஸ் கிடைக்காதப்போ எங்கேயும் சாப்பாடு கிடைக்கலன்னா இதுல இருந்து சாப்பிட்டுட்டு அது உயிர் வாழ்ந்துக்கும். ஓகே ப்ரோ. சீசன் எப்ப கிடைக்குதோ அப்பதான் நம்ம மேல அடை கட்டும். ஓகே ப்ரோ. இப்போ இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாமா ப்ரோ? இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது ப்ரோ. ஓகே. நமக்கு வந்து சின்ன ஃப்ரேம் இந்த மாதிரி டபுள் சைடு ஃப்ரேமா இருந்தா மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா அது ஃபுல்லா அடை பெருசா இருக்கிறதுனால அது எக்ஸ்ட்ராக்டர் உழுவாது. அது இல்லாம அதுல கூட்டு புழுக்கள் அது இது நிறைய இருக்கிறதுனால அது நமக்கு பியூரா தேன் கிடைக்காது. எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும். பட் இதுல நம்ம சூப்பர் சாம்பர்ல வச்சு எடுக்கும்போது ஃபுல்லா தேன் மட்டும்தான் இருக்கும், பூச்சிகள் எதுவுமே இருக்காது. ஓகே. அதனால நமக்கு பியூரான ஹனி கிடைச்சிடும். ப்ரோ இப்போ நான் பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்? அதாவது எதுக்கிட்ட இருந்து காப்பாத்துற மாதிரி மழை வெயில், அதுக்கப்புறமேட்டு இந்த எறும்பு முக்கியம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமேட்டு ஏதோ பூச்சி வந்து முட்டையிட்டு போனா அப்புறம் இந்த வேக்ஸ் மோத் அப்படிங்கிற அந்த மாதிரி வரும். அது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்ட் வழியா தான் பார்க்கணும். நீங்க இந்த ஸ்டாண்ட் தான் வாங்கி வச்சிருப்பீங்க, நீங்க யார்கிட்ட பெட்டி வாங்கினாலும் இந்த ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்ட் மூலமா தான் எறும்பு பல்லி இந்த மாதிரி விஷயங்கள் மேல ஏறும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கிரீஸ் இல்லைன்னா ஆயில் இந்த மாதிரி துணி ஏதாவது ஒன்று சுத்தி இந்த வண்டி ஆயில் இருக்கும் பாத்தீங்களா, அது நீங்க போட்டு விட்டீங்க அப்படின்னா எறும்பு கிட்ட இருந்து பெட்டி காப்பாத்திக்கலாம். பல்லி மேக்சிமம் அதுல வராது. செவரோ இல்ல ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஒட்டி வைக்காம கொஞ்சம் தள்ளி கேப் வச்சிட்டீங்க அப்படின்னா இது வழியா எதுவும் வராது. அந்த வேக்ஸ் மாதிரி புழு அட்டாக் வரும்போது நீங்க என்ன பண்ணுவோம், எறும்பு சாக் பீஸ் அது மாதிரி எல்லாம் பாக்ஸ் சுத்தி போட்டு விடலாமா ப்ரோ? இல்ல அதுக்கு இல்ல எறும்பு பவுடர் சாப்பீஸ் போட்டோம் அப்படின்னா அதோட காட்னால பூச்சிங்க கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். நம்ம ஹனிபிக்கு வெளியில வந்துட்டு போறதுனால அதோட ஸ்மெல் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சஃபர் ஆகும். ஆயிலோ இந்த வண்டி ஆயில் யூஸ் பண்ண ஆயில் இருக்கும்போது அதோட வளவளப்பு தன்மையால எறும்பு மேல வராம இருக்கும், பீஸ்க்கும் சேஃபா இருக்கும். இந்த வேக்ஸ் மத் வராம இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து சைடுல தான் வேக்ஸ் மத் வந்து பூச்சி முட்டை வைக்கும். அப்படி உள்ள சொல்லணும் பாருங்க. இந்த மாதிரி சைடுல பூச்சிகள்லாம் உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில கொண்டு வந்து வச்சிடும். பட் நம்ம வீக்லி ஒன்ஸோ இல்ல வாரத்துல ஒரு நாளோ 10 நாள் மேபி 15 நாளைக்கு ஒரு டைம் இந்த கம்பல்சரி கிளீன் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல சைடுல இருக்கிற புழு முட்டைகள்லாம் நீங்க உடைச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து வர வேக்ஸ் மத்தோட புழு உள்ள போய் அடைய சாப்பிடாம இருக்கும். ஓகே ப்ரோ. அப்படி உள்ள கொண்டு வா. இதுதான் வந்து வேக்ஸ் மத் அட்டாக் ஆகிறதுக்கான ஒரு பூச்சி. எடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சைடுல வந்து அதோட முட்டையை வச்சுட்டு போயிடும். அப்படி முட்டையை வச்சுட்டு போகும்போது இது என்ன ஆகும்னா ஒரு 10 நாள்ல லார்வாவா மாறி இதுக்குள்ளார புழு உள்ள பூந்து ஃபுல்லா அடைய உள்ள பூந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இல்ல இருக்கு பாருங்க, இதோட சைடுல அதோட முட்டையை வச்சுட்டு போயிடும். இப்ப பார்த்த பட்டாம்பூச்சி அது நம்ம இப்படி கிளீன் பண்ணாம விட்டுட்டோம், 10 நாளைக்கு மேல கிளீன் பண்ணல அப்படின்னா அது புழுவா மாதிரி உள்ள பூந்து அடைய மெழுக சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படி டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கும் போது தேனீக்கள் வெளியே ஓட ஆரம்பிச்சிடும். அது நம்ம எப்படி அடைய செக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து நீங்க செக் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி எனக்கு பயமா இருக்கு, இது ஓபன் பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி சைடுல மட்டும் லைட்டா நவுத்தி விட்டுட்டு இப்படி கையில எடுத்துட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த பக்கமும் சைடுல எடுத்துட்டு இதை நவுத்துனீங்கன்னா இப்போ 1 இன்ச்சு கேப் வரும். அந்த கேப்ல இந்த வேஸ்ட் எல்லாம் இருக்கும் பாருங்க, இதுதான் சைடுல முட்டை வைக்கும். அது அதை மட்டும் இப்படி நகத்துலயோ இல்ல பிரஷ்லயோ நீங்க எடுத்து விட்டுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு அது ரொம்ப சிக்கலா இருக்கு, என்னால இதெல்லாம் கிளீன் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க அப்படியே பாக்ஸோட எடுத்து கீழே வச்சுட்டு இது ஆடாம வைக்கணும். ஆடினா டிஸ்டர்ப் ஆகும். இதோட எடுத்து இதை அப்படியே இப்படி உதறி விட்டீங்கன்னா பூச்சிக்கெல்லாம் ஃபுல்லா போயிடும். அதுக்கப்புறம் இதை மட்டும் அப்படி கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுக்கலாம். அப்படி ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி சுத்தமா கிளீன் பண்ணணும். ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி சைட்ல எல்லாம் எதுவும் முட்டை இருக்கா என்னன்றதை செக் பண்ணிட்டு மறுபடியும் இதில் வச்சுட்டீங்க அப்படின்னா பூச்சிகள் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் ஓடாது. எந்த பயமும் இல்லாம பூச்சிகள் வந்துட்டு போயிட்டு இருக்கும். நம்ம இப்ப பார்த்த பொட்டி ரொம்ப பெருசா இருந்துச்சு, இப்போ இது பாக்குறதுக்கே சின்னதா இருக்கு ப்ரோ. இது என்ன பாக்ஸ் ப்ரோ? அது என்ன பாக்ஸ்? இதுவும் அதே தேனி பாக்ஸ் தான் ப்ரோ. நம்ம வந்து அது சூப்பர் வச்சிருக்கோம். இதுல வந்து பாக்ஸ் நம்ம பிரிச்சு எடுத்துட்டு வந்ததுனால தேனீக்கள் கம்மியா இருக்கும் அப்படின்றதுனால சூப்பர் இல்லாம வச்சிருக்கோம். அதுல இப்ப நம்ம கொஞ்ச நாளைக்கு இதுல 6 அடி ஃபில் ஆகிற வரைக்கும் சூப்பர் போட தேவையில்ல. நமக்கு ஃபில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வேணும்னா சூப்பர் வச்சுக்கலாம். இல்ல சீசன் வரும்போது சூப்பர் வச்சாலும் ஓகே தான். நமக்கு சீசன் இல்லாதனால நமக்கு தேனீக்கள் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால நம்ம இது வச்சிருக்கோம். இது வந்து சக்கரை தண்ணி வைக்கிறதுக்காக. சீசன் இல்லைன்றதுனால நம்ம சுகர் ஃபீட் இதுல வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஏரியால சீசன் இருக்கு, ஓரளவுக்கு பூக்கள் நிறைய இருக்கு அப்படின்னா இது கொடுக்க தேவையில்ல. ரொம்ப சோர்ஸ் ட்ரையா இருக்கு, பூச்சிகள் சுத்தமா டெவலப் ஆகல அப்படிங்கும் போது மட்டும் ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் ஒரு 1/4 கப்பு கொடுத்தீங்கன்னா போதும். 1:1 சுகர் கலந்து
தண்ணி ஒரு கப்பு, சுகர் ஒரு கப்பு. ஓகே ப்ரோ. இதெல்லாம் நல்லா டார்க்கான பாத்திரத்தில் இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா சீசன் கிடைக்காத டைம்ல, சோர்ஸ் இல்லாத டைம்ல இதை எடுத்துட்டு அடைய நல்லா இந்த மாதிரி புதுசாக டெவலப் பண்ணிக்கும். பாருங்க, இது நம்ம சுகர் ஃபீட் வச்சதுனால தான் இது புதுசாக இப்போ கட்டிட்டு இருக்கு. இப்போ சீசன் இல்லை அப்படின்றதுனால சுகர் ஃபீட் நம்ம வச்சிருந்தோம், பட் ஆனால் உடனே டெவலப் ஆகுது பாருங்க. ஓகே ப்ரோ. இந்த மாதிரி சுகர் ஃபீட் வச்சிங்கன்னா சீக்கிரம் டெவலப் ஆகும், பூச்சிகள் நிறைய நமக்கு டெவலப் ஆகும். வேக்ஸ் மருந்து இந்த மாதிரி பூச்சிகளோட அட்டாக்ல இருந்து நம்ம பூச்சியை காப்பாற்றணும் அப்படின்னா சுகர் ஃபீட் இந்த டைம்ல வச்சு தான் ஆகணும். ஓகே ப்ரோ. வச்சுலாம் வேற பாக்ஸ் கிட்ட போயிடலாமா ப்ரோ? இப்போ ஹனிபீல ஃபிக்ஸ் பண்ணி ஹனிபி பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதுல இருந்து தேன் எப்படி ப்ரோ எக்ஸ்ட்ராக்ட் பண்றது? தேன் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, சூப்பர் ஃப்ரேம் இந்த மாதிரி ஃப்ரேம்ல வந்துடும் உங்களுக்கு. ஓகே. அப்படியே ஃபுல்லா டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் சீல் வச்சிரும் இதை. ஓகே ப்ரோ. சீல் வச்சதுக்கு அப்புறம் அது மேல இருக்கிற ஒரு இதை மட்டும் ஒரு கத்தியில ஸ்வைப் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்டர்னு ஒன்று இருக்கும் இது. ஓகே ப்ரோ. இந்த எக்ஸ்ட்ராக்டர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கடையில நிறைய கிடைக்கும், நம்மளும் என்ன வாங்கி தரோம் அதை. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு சீலை எடுத்துட்டு இதுல 2 ஃப்ரேம் இப்படி வச்சுட்டு நீங்க இதை சுத்துனீங்க அப்படின்னா இது ஃபுல்லா இந்த கிராவிட்டல் ஃபோர்ஸ்னால இது ஃபுல்லா வெளியில வந்துடும். இந்த பக்கம் இருக்கிற தேன் ஃபுல்லா வெளியில வந்து இதோட இதுல அடிச்சு கீழே போயிடும். அதுக்கு அடுத்த சைடு இதே மாதிரி கட் பண்ணிட்டு மறுபடியும் இதை ஃப்ரேம்ல போட்டு ஓகே ப்ரோ இதை சுத்தும் போது சுத்தமான தேன் மட்டும் வந்துடும். உங்களுக்கு அடை அப்படியே முழுசா இருக்கும். இதை அப்படியே கொண்டு போய் நீங்க பெட்டியில போட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்டோர் பண்ணும். நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ. நீங்க அடையை கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அடை கட்டுறதுக்கே ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடும். தேன் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடும். இப்போ எங்ககிட்ட ஆல்ரெடி பாக்ஸ் இருக்கு, ஆனா மெயின்டைன் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம். இப்போ அதை மெயின்டைன் பண்ற மாதிரி நீங்க பண்ணி தருவீங்கன்னா பண்ண முடியுமா ப்ரோ? ஓகே ப்ரோ, பண்ணிக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஸ்பாட்டுக்கே வந்து எப்படி இருக்கு என்னன்றத பாக்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஹனி இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா நம்ம ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துட்டு வரோம். ஓகே ப்ரோ. உங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் ஏதாவது தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க. ஹனி ஏதாவது தேவைப்பட்டாலும் SRB ஃபார்ம் கூப்பிடுங்க. ஓகே ப்ரோ. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடா இல்ல எந்த லெவலுக்கு பண்ணி? ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம வேற ஆளுங்களை வச்சு கூட பண்ணி தரோம். ஓகே ப்ரோ. இப்போ புதுசா தேனி பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணி தருவீங்களா ப்ரோ? எல்லாமே பண்ணி தரோம் ப்ரோ. எந்த இடத்துல வைக்கணும், எப்படி வைக்கணும், சோர்சஸ் எப்படி இருக்குன்றது எல்லாமே ஃபுல்லா ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு ஓகேவா இல்லையான்றதை நாங்கள் செட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ப்ரோ. ஆசைப்பட்டீங்க அப்படின்னா SRB ஃபார்ம்ஸ்ல சுத்தமான தேன் அப்படியே எடுத்து நம்ம ராவா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரா ஹனியா. நீங்க இதை வேணுங்கும் போது நீங்க தேவைப்பட்ட வாங்கிக்கலாம். நம்ம கொரியருமே ஆல் ஓவர் இந்தியா போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வேணுங்கிற SRB ஃபார்ம்ஸ் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே. விசிட் பண்றவங்க தேன் எப்படி இருக்கு என்னன்றதை சாப்பிட்டு பார்த்து வாங்கணுன்றதுக்காகவே நம்ம இந்த மாதிரி சின்ன பாட்டில கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டுமே நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். சுத்தமான தேனாவே நம்ம கிட்ட கிடைக்கும். டைரக்டா உங்களுக்கு சீசன் டைம்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடையோடையுமே தேன் அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ.